எந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் சம்யுக்தாட்சரங்கள் எழுதும் போது கீழே அக்ஷரங்கள் எழுதணும், எந்த அக்ஷரங்களுக்கு அதனுடைய லெஃப்ட் சைடு அக்ஷரங்கள் வரும். சரியா? இதுதான் ஜனார்தன் சாஸ்திரி அவருடைய கேள்வி. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் இப்ப எழுதக்கூடிய அக்ஷரங்கள்லாம் பாருங்க. ஒரு நிமிஷம், எதுவும் சொல்லாம இருந்தா அவரோட பிளாக் போர்டே தெரியும். யாரா பேசினா உங்களோட அந்த இதுதான் வருது. ப்ளீஸ். சரி, நான் இப்ப எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நளினிமா, கவலைப்படாதீங்க. சரியா? ஒரே நிமிஷம் இருங்கோ. ஓகே சார். லிசன் பண்ணிக்கோங்க. இந்த அக்ஷரங்கள் எல்லாம் பாருங்க. இப்ப இந்த அக்ஷரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, இது எல்லாமே வளைந்து 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 இருக்கு. புரியறதா? இந்த அக்ஷரங்களுக்கு பக்கத்துல ஒரு ஃபுல் லெட்டர் வரும்போது, இந்த அக்ஷரங்கள் ஹாஃப் லெட்டரா ஆகும்போது, இந்த லெட்டருக்கு கீழே தான் அந்த லெட்டரை உங்களால எழுத முடியும். சரியா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சாரி, சொல்லுங்கண்ணா, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஆமா, இல்ல ஹாவும் வரும்ல. ஹா வரும் மகோதய. எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம், எழுதிக்கலாம். கரெக்ட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த லெட்டரை வச்சு கொடுக்குறேன். இந்த லெட்டர் ங. சரியா? இப்போ நான் இங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? அங்கஹ. அங்கஹ. இப்ப இந்த அங்கஹான்ற வார்த்தைய சம்ஸ்கிருதத்துல எழுதணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆ போட்டாச்சு. அடுத்தது இங்க. இங்க. அந்த இங்குக்கு இந்த ஞாவை அப்படியே போடணும். அடுத்து என்ன இருக்கு? க. க. இந்த க இந்த ஞாக்கு கீழே வரும்போது இந்த லெட்டர் ஹாஃப் லெட்டரா மாறிடும். இது ஃபுல்லாவே இருக்கும். புரியறதா? அப்போ அ இங்க க. அங்க. விசர்க்கத்தை கூட சேர்த்துக்கோங்க. அங்கஹா. புரியறதா? இப்போ இந்த அக்ஷரம் எப்படி நம்ம சொல்றோமோ இதே மாதிரிதான் இதுல இருக்கக்கூடிய மொத்த லெட்டருக்கும் அப்ளிகபிள் ஆகும். புரியறதா? மத்த லெட்டர்ஸ்க்கு இது மாதிரி கிடையாது. சரியா? அந்த லெட்டருக்கு வந்துதான் இந்த லெட்டரை ஹாஃப் லெட்டர் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியறதா? இப்போ அது கர்வ் லெட்டர்ஸா இருக்குன்னு சொன்னேன் நீங்க இல்லையா? இருக்கிறதுனால. சரியா? இப்போ அதுலயே சொல்றேன். அதுலயே ஒரு லெட்டர் சொல்றேன். என்ன சொல்றேன்? சித்த. சித்த. சித்தன்றத சம்ஸ்கிருதத்துல எழுதும். எப்படி எழுதுறது? முதல்ல என்ன பண்றேன்? சி எழுதியாச்சு. அடுத்தது என்னது? இத். இத். அந்த இத்துக்கு இந்த தாவை போட்டுக்கிறேன். இப்ப நம்ம என்ன கேட்போம்? நீங்க இத்துன்னு சொல்லிட்டு தாவை போட்டிருக்கீங்களே அப்படின்னு. இப்ப அடுத்த லெட்டர் இங்க இதுக்கு கீழே வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இதா மாறிடும். புரியுறதா? எப்படி? அடுத்த லெட்டர் என்னது? த. த. அப்போ அந்த த இங்க வரும். புரியுறதா? அப்போ சி இத் த. சித்த. விசர்க்கத்தை கூட போட்டுக்கோங்க. சித்தஹா. புரிஞ்சுதா? இப்ப மத்த லெட்டர்ஸ்க்கு இது மாதிரி நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுறதா? அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பக்கத்திலேயே வந்துடும். எப்படி? இப்போ அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில நிறைய பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் கௌந்தேய அப்படின்னு பேர். இப்ப இந்த கௌந்தேயன்றதை எப்படி எழுதுறது?
எழுதியாச்சு இங்கிலீஷ்ல. சம்ஸ்கிருதத்துல மாத்தணும். கௌ, அடுத்து என்னது? இன். சரியா? அடுத்து என்னது? தே. நான் என்ன பண்றேன்? தேவை அப்படியே பக்கத்துல போட்டுக்கிறேன். மேல ஏ மாத்திரா போட்டாச்சு. கவுந்தே. அடுத்து கடைசியா என்ன இருக்கு? யா. யா. யாவை அப்படியே பக்கத்துல போடு. இப்போ கவுந்தி. இந்த ரூல் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. புரியுறதா? சோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் இந்த லெட்டருக்கு அப்படியே அதனுடைய பக்கத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் போட்டணும். ஒரு மெத்தட் இந்த லெட்டருக்கு கீழே போடணும். கீழே போட்ட உடனே மேல இருக்கிற லெட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஹாஃப் ஆயிடும். புரியுறதா? ஹாஃப் லெட்டர் ஆயிடும். எனி டவுட்ஸ்? இது கொஞ்சம் சில்லியா இருக்கலாம் இந்த டவுட். அந்த ஹாஃப் லெட்டர் அது இது சொன்னேன் இல்லையா கீழே போடணும்னு, ஏன் அது பக்கத்திலேயே போடக்கூடாதா? அந்த மாதிரி வராதா? இல்ல இது சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவா? இப்படி சொல்றேன். போடலாம். தப்புன்னு போட்டுருவா, மார்க் போட மாட்டான். அப்புறம் என்கிட்ட வந்து எனக்கு மார்க் போடல சுவாமின்னு எனக்கு வச்சு கூடாது. அதான் சான்ஸ்கிரிட்டோட ஒரு ஆமா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க சொன்னதை அப்படியே நான் இங்க எழுதி காமிக்கிறேன். இது பாருங்க, நான் போட்டுட்டேன். சி. அடுத்தது இத்து. நான் என்ன பண்றேன்? இத்தை இப்படி போட்டுட்டேன். அடுத்தது என்னது? த. அடடே, ரொம்ப சுலபமா இருக்கே. இப்படி ஈஸியா கத்து கொடுத்துட்டு போக கூடாதா? மேல போடுவாராம், அதுக்கு கீழே போடுவாராம். கீழே போட்ட உடனே இது மேல இருக்கிறத ஹாஃப் ஆகுமா? என்னது இது இப்படின்னு கேட்கலாம். ஆனா இதுக்கு எக்ஸாம்ல மார்க் கொடுப்பாளா அப்படின்னா கொடுக்க மாட்டான். இத தப்புன்னு போட்டுருவான். புரிஞ்சுதா? சூப்பர். ஓகே, சரியா?